Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 10th standard English public examinationக்கான original question paper plus answer key தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் 1 மார்க் கரெக்ட்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. செகண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இதெல்லாம் ஒரு டைம் பப்ளிக் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தேர்டுக்கு வந்து ஆப்ஷன் டி. இதெல்லாம் சினானிம்ஸ். ஆண்டனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்துக்கு ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி சிக்ஸ்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். தென் செவன்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. செவன்த்துக்கு சைல்டுஹுட்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். அண்ட் தென் எயித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது இரலவெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி. அப்போ நைன்த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. தென் டென்த்துக்கு வந்து பார்க்கலாம். டென்த்துக்கு ஆப்ஷன் டி, அதாவது டேக் அப் அப்படின்னு சொல்லுவோம். 11 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அதே மாதிரி 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வித்துன்னு வந்து சொல்லுவோம். 13க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரிட்டர்ன். 14க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அன்லெஸ். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்லாம் ஒரு டைம் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. இதான் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஏப்ரலுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் இருக்குது. ப்ளஸ் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா முடிஞ்ச வரைக்கும் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் கொஸ்டின், அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து போயம் ரிலேட்டடான கொஷின்லாம் கேட்பாங்க. மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. இந்த ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோ இருக்குது 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு. அந்த வீடியோலாம் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். அந்த அப்டேட்லாம் ஒருனா முடிஞ்ச வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து அப்டேட் வரதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. இது எல்லாமே ஒரு ஐடியா தான். பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க் எல்லாமே ஒரு டைம் நல்லா ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும்னா சேனலை முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் வரும். இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் மாடல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ஆன்சர் கீயும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த அப்டேட் 1 by 1 உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.